கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போடைய புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் நாம் பார்க்க போகிற அப்போட வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 13 வசனம். சாம்ஸ் 147 verse 13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை தேவன் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னா வீட்டுல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் காட்ரேஜ் லாக்கு அந்த லாக்குன்னு போட்டு வாசல் தாழ்பாலை பலப்படுத்துறாங்க. ஆனா இங்க அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறார், அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவார். அப்படி என்றால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு எழும்பி வருகிற எந்த பொல்லாத ஆயுதங்களும் அசுத்த வல்லமைகளும் எதுவும் உங்கள் வீட்டுக்குள்ள நுழையாதபடி, எந்த வாதையோ வியாதியோ எதுவும் உங்கள் வீட்டுக்குள்ள நுழையாதபடி தேவன் என்ன பண்ணுவாங்களாம், உங்க வாசல்களின் தாழ்பால்களை தேவன் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தப்பா சொல்றாங்க, உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல பிள்ளைகளை குறித்து நீங்க கவலையோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்க பிள்ளைகளை அவர்களுக்கு விரோதமாக என்ன மந்திரமோ தந்திரமோ அசுத்த வல்லமைகளோ கிரியைகளோ உலகமோ எதுவும் அவர்களை நெருங்காதபடி நானே என்ன செய்வேன், பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 115 அதிகாரம் 14-15 வசனங்கள். சாம்ஸ் 115 verse 14 and 15. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்பா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அப்பா என்ன பண்ணுவாங்களாம், வர்த்திக்க பண்ணுவாங்க. இன்னைக்கு அநேக என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அப்பா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். சோத்திரம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருக்க போறது இல்லை, தேவன் பெருக பண்ணுவார். அடுத்து 15 வசனம் verse 15ல அப்பா தம்மை குறித்து சொல்றாங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சராசரங்களை படைத்த அப்பா நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமிக்குரிய காரியங்கள் பார்த்தாலும் எந்த பொருள் செய்யணும்னாலும் அதற்கான மூலப்பொருள் தேவைப்படும். ஆனா அப்பாவுக்கு எந்த மூலப்பொருளோ எதுவும் தேவைப்படுவதே இல்லை. கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா வானத்துக்கு அது எல்லையே கிடையாது. பூமியில மனுஷன் கண்டுபிடித்தது ஓரளவுதான். சோத்திரம். இன்னும் மனுஷன் போகக்கூடாத இடங்கள் இந்த பூமியில உண்டு. கடலின் ஆழத்தை 3% தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கடலின் ஆழத்துல என்ன இருக்குன்னு மனுஷனால கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளவு வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன் சொல்லுகிறார், அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது, நான் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். நம் யாவரும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில சொன்னது போல நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்ன மந்திரங்கள் தந்திரங்கள் கிரியைகள் என்ன வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் செய்யட்டும் அப்பா. நீங்க சொல்றீங்க, ஒன்றும் உங்கள் வீட்டுக்குள்ள உங்க எல்லைக்குள்ள வராது. உன் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை நான் பலுகி பெருகி வர்த்திக்க பண்ணுவேன் என்று அப்பா உம்முடைய வார்த்தை நீர் சொல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்கள் படைத்த தேவன், இன்னைக்கும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசியிருக்கிறேன். இன்றும் ஆம் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அகற்றி போட்டு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கும் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறாங்க நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அவங்க வேலை ஸ்தலத்துல இருக்கட்டும், படிப்பு ஸ்தலத்துல இருக்கட்டும், அவங்க எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் உம்முடைய பாதுகாப்பு வரும் என்று நீ சொல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாது என்று இந்த காலை நேரத்தில் நீ சொல்லுகிறீரப்பா. இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்க பயத்தோடு கூட திகிலோடு இருக்கீங்களோ அப்பா சொல்றாங்க, அந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், திகிலும் அடைய வேண்டாம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா சொல்ற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயந்த அந்த காரியம் இன்று அது நடக்காது. எல்லாவற்றையும் அப்பா
மாற்றி போடுகிறார். கோர்ட் பிரச்சனை எல்லாவற்றையும் அப்பா மாற்றி போடுகிறார். எல்லா தடைகளையும் இன்னைக்கு அப்பா மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்காம ஏமாத்தி கொண்டிருக்காங்க. அதையே இந்த நேரத்துல இந்த நாளில அப்பா மாற்றி போடுகிறார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மை நிச்சயமாய் வரும் என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அவர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாருங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ்.